அனைவருக்கும் வணக்கம். வாரம் இனிய வாரம் என்ற இந்த யூடியூப் சேனல் நிகழ்ச்சியில் ராசி பலன்கள் என்ற நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். 17/11/2024 முதல் 23/11/2024 வரை உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன்களை பற்றி பேச இருக்கிறோம். கடந்த கால நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்பொழுதும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் இந்த வாரத்திலே கால பைரவ அஷ்டமி என்ற ஒரு விரதம், ஒரு முக்கியமான பைரவர் வழிபாடு இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி, அதனுடைய விளக்கத்தினை பற்றியும் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் இறுதியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இப்பொழுது ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, இந்த வாரம் ஒரு இனிமையான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இதுவரை உங்களது குழந்தைகளில் யாருக்காவது வேலைகள் கிடைக்காமலோ அல்லது அவர்கள் ஏதோ போனோம் வந்தோம் என்று இருக்கின்ற நிலையெல்லாம் மாற்றி பொறுப்பாக தங்களது பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. நீங்களும் உங்களது பிள்ளைகளை அனுசரித்து அவர்களுக்கு அரவணைப்பை காட்டி வளர்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நன்றாக வருவார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சிறிய சிறிய சலசலப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது. குடும்பத்தாருடன் இணைந்து எங்காவது வெளியிடங்களுக்கு சென்று வரலாம். குறிப்பாக மாலை நேரங்களில் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் அல்லது கூட்டு தொழில் செய்பவர்கள் அல்லது ஏதாவது புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், உத்தியோகம் பார்ப்பவர்கள், இவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, ராசியிலே குரு பகவான் இன்னும் சிறிது காலம் இருக்கப் போகிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். சில நேரங்களில் அவர் தான் இருக்கின்ற இடத்தை விட்டு அடுத்த ராசிக்கு செல்வதும் அல்லது முந்தின ராசிக்கு செல்வதுமாக இருக்கக்கூடிய காலம் இன்னும் சிறிது காலத்தில் வர இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் குரு இருக்கின்ற இடம் அவ்வளவு நன்றாக இருக்காது என்பது பழமொழி. ஆனால் ஒரு சில நேரங்களில் பார்க்கின்ற இடங்கள் மூலமாக இருக்கின்ற இடங்களில் இருக்கக்கூடிய கெடுபலன்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திறமை நவகிரகங்களில் குரு பகவானுக்கு இருக்கிறது. பொருளாதார சிக்கல்களை நிவர்த்தி செய்வார். புதிய தொழில்களை ஆரம்பிக்கலாம். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். கணவன் மனைவி ஏதாவது புதிய வீடு அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம். வெளிநாட்டில் உங்களது குழந்தைகள் இருப்பார்களேயானால் அவர்களாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, எதிர்பாராத செலவுகளால் சில நேரங்களில் கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். கடந்த காலத்தில் கூட அந்த சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம். குறிப்பாக வங்கிகள் மூலமாக நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி இருப்பீர்கள். அந்த கடன்களை சரியான முறையில் நீங்கள் திருப்பி செலுத்துவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் தவறாக ஏதாவது காலங்கள் கடந்துவிட்டால் அதன் மூலம் சில கெடுபிடிகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சொந்த தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். இதுவரை திருமணம் நடைபெறாமல் யாருக்காவது இருந்தால் முயற்சிகள் செய்யுங்கள். நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் கூடி வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் மாலை நேரங்களில் அதிகமாக வெளியிலே சுற்றி வருவதை குறைத்து கொள்ள வேண்டும். வார இறுதியில் ஏதாவது உடல்நலத்தில் சிறிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனத்துடன் இருந்து வாருங்கள். கடகராசி நேயர்களே, ராசியிலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடியவர் பலமில்லாமல் இருக்கிறார். கடந்த காலங்களிலும் இதை நான் சொல்லியிருந்தேன். செவ்வாய் என்பது சகோதரர்களை பற்றி குறிக்கக்கூடிய கிரகமாகும். அதே நேரங்களில் நிலம் சம்பந்தமான துறைகளில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அல்லது ஏதாவது உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட தங்களது மேலதிகாரிகள் மூலமாக ஏதாவது சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. எனவே இது போன்ற வகைகளில் உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாவது தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களது உடன் பிறந்தவர்கள் யாருக்காவது, குறிப்பாக மூத்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உடல்நலத்தில் சிறிய பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு வார இறுதியில் இருக்கிறது.
சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவருக்கும் நீங்கள் ஒரு நல்ல தகவலை சொல்லி வையுங்கள். சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி பலமாக இல்லை. அதே நேரத்தில் இப்பொழுது கார்த்திகை மாதம் பிறந்து விட்டது. கடந்த காலத்தில் ஐப்பசி மாதத்தில் பலமில்லாமல் இருந்தார். இப்பொழுது அவர் உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை அவர் பார்வையிடுவார். 10ஆம் இடம் என்பது உங்களுடைய தொழில் ஸ்தானம், உத்தியோக ஸ்தானம். இதுவரை பதவி மாற்றங்கள் நமக்கு கிடைக்கவில்லை, உத்தியோகத்தில் உயர்வுகள் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைத்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு காத்திருக்கிறது. குறிப்பாக அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அரசாங்கத்தின் வேலைகள் மூலமாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அதே நேரத்தில் அரசு துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க நிறுவனங்களில் பயிற்சி செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இனி வரும் காலம் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்களே, இதுவரை உங்களது ராசிக்கு விரையாதிபதியாக இருந்த சூரிய பகவான் இப்பொழுது தைரியஸ்தானத்திற்கு சென்றிருக்கிறார். ஏற்கனவே தனஸ்தானத்தில் அவர் பலகீனமாக இருந்தார். ஆனால் விரையாதிபதி தைரியஸ்தானத்திற்கு செல்வது உங்களை அறியாமல் ஏதாவது சில தவறுகளை பெரும்போக்காக செய்வது என்று சொல்வார்கள். அதாவது மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று நினைப்பதற்காகவே சில பேர் செலவு செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல் யாரும் முயற்சிகளில் ஈடுபட்டு விடாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதே நேரம் உங்களது ராசிக்கு குரு பகவானின் பார்வை இருக்கிறது. குரு பகவான் உங்களுக்கு நல்லவர் இல்லைதான், இருந்தாலும் அவர் உங்களது தைரியஸ்தானத்தை பார்த்திருக்கிறார். அதிலே இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் பார்த்திருக்கிறார். எனவே அதிகமாக விரயமாகி இருந்த செலவுகள் எல்லாம் இனி வரும் காலங்களில் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, ஒரு நீண்ட பெருமூச்சு இந்த வாரம் முதல் நீங்கள் விட்டு கொண்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். காரணம், உடல்நலத்தில் ஏதாவது குறைபாடுகள், சிலருக்கு அறுவை சிகிச்சைகள், அதே நேரத்தில் சிகிச்சைகள் மூலமாக உடல்நலத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு தேவையில்லாத மருந்துகளை எடுப்பது, அந்த மருந்துகளால் ஒவ்வாத நிலை, அதாவது அலர்ஜி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அதுவும் ஏற்பட்டு இருக்கலாம். இந்த காலங்களெல்லாம் இப்பொழுது ஒரு நல்ல முடிவுக்கு வர இருக்கிறது. அதாவது சூரிய பகவான் தனஸ்தானத்திற்கு இடம் மாறி இருக்கிறார். அவர் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் அவர் நல்லவர் இல்லைதான் உங்களை பொறுத்த மட்டில். இருந்தாலும் அவர் சென்றிருப்பது இதுவரை ராசியில் இருந்ததை விட ஒரு நல்ல மாற்றம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களது குழந்தைகள் யாராவது உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் கூட ஏதாவது வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம், பார்த்து நடந்து கொள்ளுங்கள். விருச்சக ராசி நேயர்களே, இப்பொழுது சூரியன் ராசிக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக அவர் தொழில் ஸ்தானாதிபதி. தொழில் ஸ்தானத்திற்கு உரியவர். உங்களது ராசியிலே இருப்பது நல்ல தொழில்களில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செய்பவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு நல்ல லாபங்கள் இனி வரும் காலங்களில் கிடைக்கலாம். அரசாங்கத்தில் ஏதாவது குத்தகைகள் எடுத்து நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெற்று வேலைகளை முடித்திருந்தால் அதற்கு உண்டான பணவரவு குறிப்பிட்ட காலத்தில் வராமல் நீங்கள் தடுமாறி இருக்கலாம். வேறு வேறு பிரச்சனைகளெல்லாம் இருக்கும் அல்லவா? அந்த தடுமாற்றங்கள் எல்லாம் இனி வரும் காலத்தில் குறையப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே நேரம் உங்களது குழந்தைகள் மூலமாக கூட ஏதாவது ஒரு சிறிய கெட்ட பெயர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஆரம்ப பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மூலமாக இது ஏற்படலாம். தனுசு ராசி நேயர்களே, 7.5 சனி முடிந்து விட்டாலும் கூட இன்னும் ஒரு சிலர் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்களே என்று நம்மிடம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். பொதுவாக சனி பகவான் நல்லவர்களை வாழ வைப்பார் என்று நான் அடிக்கடி உங்களிடம் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். அதை எத்தனை பேர் நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நமது பாதைகள் சரியாக இருக்குமேயானால் சனி பகவான் மட்டுமல்ல, எல்லா கிரகங்களும் நமக்கு உதவிதான் செய்வார்கள். இதை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்து வர வேண்டும். உங்களது தொழில்கள் ஏதாவது வெளியிடங்களில் இருந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது மறையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் புதிதாக குழந்தை பாக்கியங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளில் உள்ளவர்களுக்கு நல்ல குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது.
குறிப்பாக ஒரு சிலருக்கு ஏதாவது குலதெய்வங்களில் வழிபாடுகள் குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளையும் இந்த வாரம் நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். மகர ராசி நேயர்களே, பிடிவாதம் என்பது உங்களுக்கு கைவந்த கலையாக இந்த வாரம் இருக்கலாம். ஆனால் அதனால் எதையும் நீங்கள் சாதிக்கப் போவதில்லை என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து போபவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் வெற்றி உங்களுக்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், உங்களது ராசிக்கு குரு பகவானின் பார்வை இருக்கிறது. இந்த குரு பகவானின் பார்வை ராசிக்கு மட்டுமல்ல, மற்ற இடங்களுக்கெல்லாம் இருக்கிறது. தொழில் ஸ்தானம் கூட பலமாக அமைந்திருக்கிறது இந்த முறை. எனவே நல்ல வாய்ப்புகள் வருகின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்படலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், தொழில் ஸ்தானத்திற்கு ஏற்கனவே குரு பகவானின் பார்வை இருந்தாலும் கூட அது சரியாக உங்களுக்கு ஏற்படவில்லை. இனி வருங்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியாக உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சனியைப் போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. ஆனால் இது யாருக்கு என்றால் நல்லவர்களுக்கு என்றுதான் அர்த்தம். யார் நல்லவர்கள் என்பதை முதலிலே உறுதி செய்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு தீங்குகள் செய்யாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பெற்ற பெற்றோர்களை, தாய் தந்தையரை, குறிப்பாக நமக்கு வயதிலே மூத்தவர்களாக இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் மதித்து நடக்க வேண்டும். இதன் மூலமாக அவர்களின் ஆதரவும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக எந்த கிரகத்துடைய தாக்கமும் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படாது. இனி வரும் காலம் உங்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீனராசி நேயர்களே, குரு பகவான் பலமாக தைரிய ஸ்தானத்திலே இருக்கிறார். தைரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் களத்திர ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அந்த ஸ்தானம் வெளிநாட்டு பயணங்களையும் குறிக்கும். அதே நேரத்தில் கணவரை பற்றியும் குறிக்கலாம். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட்டாக இணைந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலையில் ஏதாவது ஆர்வம் இருந்தால் அதுவும் உங்களுக்கு ஏற்படலாம். கணவருக்கு ஏதாவது அல்லது மனைவிக்கு உடல்நலத்தில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளும் இந்த வாரத்தில் நிவர்த்தியாகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் குழந்தைகள் மூலமாக ஒரு சில பெண்களுக்கு, அதாவது தாய்மார்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக தந்தையாருக்கு நல்ல பெயர் கிடைக்காது என்று அர்த்தமல்ல. அதற்கு தந்தையாரும் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அந்த தந்தையார்களாக இருப்பவர்கள் நினைத்து கொண்டால் நிச்சயமாக அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அவர்களது எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும் என்பதை இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராஜி சில்க் பேலஸ் இவ்வாண்டு தீபாவளிக்கு பெண்களின் முதன்மையான தேர்வு ராஜி சில்க் பேலஸ். அழகழகான சேலைகள், லெங்கா, பட்டுச் சேலைகள், காட்டன் சேலைகள், பஞ்சாபி ஆடைகள் என. நேயர்களே, நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் கால பைரவ அஷ்டமி இந்த வாரத்திலே இருக்கிறது என்று சொன்னேன். அது 23/11/2024 அன்று இருக்கிறது. இந்த கால பைரவ அஷ்டமி என்பது என்ன என்று கேட்டால், பைரவர் அவதாரம் செய்த நாளாகும். பைரவரை சிவபெருமான் அவதாரம் செய்வதற்கு அவர் உதவி செய்தார். அவர் மூலமாக பைரவர் உற்பத்தியாகினார் என்பதெல்லாம் புராண வரலாறு. அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த கால பைரவ அஷ்டமி என்று நாம் பைரவருடைய சன்னதிக்கு நிச்சயமாக செல்ல வேண்டும், வழிபாடுகள் செய்ய வேண்டும். இந்த பைரவர் யார் என்றால் சிவபெருமானால் சிருஷ்டிக்கப்பட்டவர். அதே நேரத்தில் சனி பகவானுக்கு குருவாக இருக்கக்கூடியவர். பொதுவாக நீங்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா, சனியின் தொல்லை என்னால் தாங்க முடியவில்லை, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறீர்கள் அல்லவா. எனவே பைரவரை வழிபாடுகள் நீங்கள் சரியாக செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களது தவறுகளையும் நீங்கள் திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களும் நிச்சயமாக குறையும். எனவே எங்கு இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போதாவது பைரவர் கோயிலுக்கு செல்லுவதை விட இந்த கால பைரவ அஷ்டமி அன்று நீங்கள் பைரவரின் ஆலயத்திற்கு சென்றீர்கள் என்று சொன்னால் மிகவும் சிறப்பாக வழிபாடுகள் அங்கே நடத்தப்படும். அந்த வழிபாடுகளில் நீங்கள் கலந்து கொண்டு அங்கே பைரவருக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் எதையாவது உங்களால் முடிந்தவரை, கடன் வாங்கியெல்லாம் கொடுக்க வேண்டாம், முடிந்தவரை வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த வழிபாட்டின் மூலமாக கடன் தொல்லைகள் குறையும். வீடு இல்லாதவர்கள் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் தீரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.